ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நான் ஓட் போட சொல்லியிருந்தேன் எந்த ட்ராமா வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே கில் லவ்வுக்கு அதிகமாக ஓட் போட்டிருக்கீங்க. அடுத்து அந்த ட்ராமா தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் நீங்கள் செகண்டாக ஓட் போட்ட ஸ்டென்த்தில் ட்ராமா ஃபர்ஸ்ட் சேனலில் வரும். மறக்காமல் பார்த்துடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவை நீங்கள் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த வாட்ச்மேன்ட்ட என்ன பண்ணுறான், அவனுடைய கார் கீயை கொடுத்து இதை கொஞ்சம் நவட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நீங்கள் சண்டை போடுறதை நிப்பாட்றீங்களா, உங்கள் சொந்த பொண்ணை நீங்கள் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாருமா, எனக்கு 30 வயசாகிடுச்சு, நான் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அம்மா கை நீட்டி அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. விடுமா, ஒன்றை மாதிரி ஒரு சுயநலமான ஒரு அம்மாவை பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, உங்கள் பொண்ணு நீங்கள் வளர்த்த பொண்ணாக இருக்கலாம், இருந்தாலும் அவளை அடிமை மாதிரி நடத்தாதீங்க, அவ்வளோ ஒரு மனுஷி தான், அவளுக்கும் நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறான். நம்ம ஹீரோயின் சடனாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ உடனே போய் பிளாக் பண்ணுறான். அவன் இறங்கி வரவே மாட்டேங்கிறா. அதனால அவன் வழியிலே படுத்துற. நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு போக, நம்ம ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் காரில் போட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, அப்படியே ஒரு பீச் ஓரமாக கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, நீ ரொம்ப நல்லவ தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நீ ஏன் இப்படி இருக்க, எப்போ பாரு உன் ஃபீலிங்ஸை மறைச்சிக்கிட்டு இப்படிலாம் நீ வாழ தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் அனிதா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண, நம்ம ஹீரோ ஸ்பீக்கர் போட்டுட்டு, எதுக்காக நீ ஹீரோயின் கிட்ட இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை விட எல்லாரும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அதனால தான் நான் மற்றவங்கள்ட்ட போயிட்டேன், அவள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் ஒரு பக்கம் அழுக, இங்கே பாரு, உன் மனசில் எப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காது, வெளிப்படையாக ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோ, உனக்கு ஃப்ரீடமாக வாழு அப்படின்ற மாதிரி அட்வைஸை கொடுத்துட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அனிதாக்கு 20% ஆஃபர் தரேன்றதை சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம அனிதாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த பக்கம் ஹீரோ சைனா வந்துடுறான். அனிதா கிட்ட வந்த உடனே நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டேரக்டாக சொல்ல, அனிதாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்காக தான் நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டுருந்துருப்பான், இனிமேல் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்ல இவ ரொம்ப கத்துறா. இங்கே பாரு, அப்படின்னா என் மேலே நீ ஃபீலிங்ஸோட பழகலையா, காசுக்காக தான் பழகினியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ சொல்கிறான், ஆமாம், பணத்துக்காக தான், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நீ தான் ஹீரோயின் கூட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டல அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் இந்த பிள்ளை ஓன் அழுக, இவன் சமாதானப்படுத்துகிறான். அப்படின்னா ஹீரோயின்காக தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ எதுவுமே சொல்ல ஷாக் ஆகிட்டு அமைதியாக இருக்கான். அப்படியே அனிதா சொல்கிறா, உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா அவள் வாழ்க்கையை நான் நரகமாக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அனிதா சொல்ல, இந்த மாதிரி பேங்காக் போகிறதுக்காக அனிதா ரெடி ஆறா. இவன் காலையில் எழுந்திரிச்சு அனிதா ரூமை பார்த்தா அனிதா அங்கே காணும். இந்த பக்கம் அனிதா வந்துட்டு ஒரு புது இன்வெஸ்டர் பார்க்குறா. ஏஜென்ட்காரவங்கள பார்த்து ஹீரோயின் கொடுத்த அதே ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்ல, இப்படியே அவள் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறா. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து செம்மையாக காண்டாக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, பேங்காக் போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கோவத்தில், அனிதா எங்கே இருக்கா அப்படின்னு தெரியும், அனிதா வர வைக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணியிருப்பா ஹீரோயினை. இந்த பக்கம் இந்த அசிஸ்டன்ட் பையன் அப்படின்னா நிஜமாலே நீ ஹீரோயினை லவ் பண்ணுற, அதுக்கு தான் நீ இப்போ கிளம்பி பேங்காக் போகிற, அப்படின்னா எங்கே எஜமானி அம்மா சொன்னது கரெக்டு தான் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பையன் கொஞ்சம் இப்படியே அசிஸ்டன்ட் பையன் திட்டி விட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வராங்க. அனிதாட்ட இது மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு என் மேலே போட்ட கான்ட்ராக்டை நீ கேன்சல் பண்ண, அது தப்பு இல்லையா, நீ எனக்கு தானே இடத்த என்கிட்ட தானே வாங்கிக்கணும்னு சொல்ல, நீ ஏன் ஆளையே லவ் பண்ணுவ, உன்கிட்ட நான் இடம் வாங்கணும், அதெல்லாம் முடியாது, ஜே எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவனை கொடுக்கவே மாட்டேன், அவனை நீ லவ் பண்ணாத, அதுக்கப்புறம் வேணா உன்கிட்ட நான் இடம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஹீரோயின் அழகியே வந்துடுது. இவ பேசுறதை கேட்டு அப்படியே ஹீரோயினை பிடிச்சி தண்ணியில் வேற தள்ளி விட்டுட்டு போக, அவள் ரொம்ப ஆணவமாக பேசியிருப்பா. அதனாலே ஹீரோயினுக்கு செம்ம வெறி ஆகுது அவன் மேலே. டக்குன்னு செகண்ட் ஹீரோக்கு ஃபோன் போட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஏன்னா அனிதா என்ன சொல்லியிருப்பானா, இந்த இண்டஸ்ட்ரியில் நீ சர்வேயே பண்ண முடியாத அளவுக்கு உன்னை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இவன் கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேச, இந்த பக்கம் அனிதாவோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, இது மாதிரி ஹீரோ கிளம்பி பேங்காக் வரப்போகிறேன்னா டிக்கெட் போட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அனிதா சொல்கிறா. இந்த பக்கம் அந்த செகண்ட் ஹீரோ பேசிகிட்டு இருக்கான்.
அப்ப ஹீரோயின் சொல்றா, இந்த நம்ம அனிதா குடுத்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்றப்போ இவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. சரி நானும் நெறைய இன்வெஸ்டர வந்து திரட்டுறேன். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கடல போட பாக்க, அந்த பிள்ளை எஸ்கேப் ஆயி ஓடி போயிடுது. இப்படியே வந்துட்டு நம்ம லேக் வந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீடு ஃபுல்லா கலஞ்சிருக்கு பொருளு. உடனே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு, "உன் அக்காக்காரி ஏதோ கோவத்துல இருக்கா. நீ வந்து சேருமா என் வீட்டுக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினோட அக்கா ப்ளம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏதோ கத்திய கையில வச்சுட்டு பயங்கரமா உட்காந்து பாத்ரூம்ல அழுதுட்டுருக்க, நம்ம ஹீரோயின் வந்து கதவ தட்டவுமே தொறக்கிறா. பார்த்தா முடியெல்லாம் எக்கு தப்பா கட் பண்ணி போட்டிருக்கா. பயங்கரமா அழுகுறா. என்ன ஆயிருக்கும்னா, அந்த லேக் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் கூட அடங்காம நெறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருந்திருப்பான். அதனால தான் அந்த பிள்ளை அப்படி பண்ணியிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி பேங்காக் வந்துட்டான். இப்படி இருக்கிறச்ச அனிதா கிட்டேருந்து கால் வருது நம்ம ஹீரோக்கு. "நீ வந்து என் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்க. நான் உனக்கு காசு குடுத்துருக்கேன். அதனால வந்து நீ பேங்காக்ல என் கூட தான் ஸ்டே பண்ணணுன்ற" மாரி சொல்ல, ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறான்னா, நெறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து காமிக்கிறா. "ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோக்கா, இப்படி இருக்காதன்னு" சொல்லிட்டு. இந்த பிள்ளை எவ்வளோ அகங்காரமா இருந்திருக்குமோ, இப்ப அந்த அளவுக்கு காதலுக்காக உடைஞ்சு போயிருக்கு. ஹீரோயின் ஒரே அட்வைஸ் தான் பண்றா. "அவன்கிட்ட சொல்லி பாரு. முடியாதுன்னு சொன்னா அவன பிரேக்கப் பண்ணிடு. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது." அப்படின்ற மாரி ஹீரோயின் அட்வைஸ் குடுத்துட்டு போக, இந்த பக்கம் அனிதாவும் நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அனிதா சொல்றா, "நான் ஹீரோயின் லைஃப்ப சீரழிக்காம விடமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஃபோன் கால் வருது நான் வரேன்னு சொல்லிட்டு அனிதாட்ட சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து லொகேஷன் சொல்லி, "நீ அனிதா கூட தானே இருக்க, நான் வரேன்." அப்படின்னு சொல்ல, என்ன நடக்க போதோ நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டத்துல இருக்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அனிதா முன்னாடியே சொல்றாங்க, "நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட டைம் வாங்கிக்கலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா ஹீரோ கிட்ட, "நான் உன்ன லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றன்றது தெரியும். இப்பயே இந்த அனிதாவுடைய விஷயத்த இங்கேயே கட் பண்ணி விட்டுட்டு, என் பின்னாடியே நீ வந்தன்னா, நான் உன்ன ஏத்துக்கிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அனிதாக்கு ஆடியே போகுது. அப்படியே அனிதா கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிரேக்கப் சொல்லிட்டு, இனிமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வர, 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு வழியா காதல சொல்லி சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் அனிதா செம்ம காண்டா இருக்கா ஹீரோயின் மேல. இனிமே ஹீரோயின வந்து பழிவாங்குறது தான் மெயின் டியூட்டி அப்படின்ற மாரி பயங்கரமா ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துடுது அவளுக்குள்ள. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் நல்லா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேட்டிங்லாம் போகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றா. இது மாரி நான் என் ஆள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, உன் ஆள் யாருன்னு சொல்லி கேட்டா, ஹீரோ தான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வெளிப்படையா சொல்ல, இது மாரி வெளி உலகத்துக்கு தெரியாம பார்த்துக்கோடி அப்படின்ற மாரி அக்கா அட்வைஸ் பண்ண, நம்ம ஹீரோயின் தெரிஞ்சா என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாரி இப்ப தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லலாம் போட்டு விட்டுர்றாங்க. அது செகண்ட் ஹீரோவும் பார்த்துட்டு ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் போட்டு விட, இப்படியே நான் வந்து அந்த ஃபோட்டோவ போட்டுட்ருக்கச்ச அவங்க அப்பாவும் பார்த்துர்றாப்புல ஹீரோயின் அப்பா. அவர் உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "நீ என்னம்மா பண்ணிட்டுருக்க? நீ அந்த பையன் கூட டேட் பண்ணுறதெல்லாம் சரி, ஏன் வெளிப்படையா போடுற? அந்த பையன் யாருன்றது தெரியும்ல?" அப்படின்றாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஹீரோவோட கேரக்டர்லாம் தெரியும், ஜாப் எல்லாம். அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரே வார்த்தையில சொல்லிடுறா, "நீங்க தெரியாம மிஸ்டேக்ஸ் வச்சுக்கிறீங்கப்பா. அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் வந்து யார் கூட லவ் பண்றேனோ பகிரங்கமா வச்சுக்கணும்னு தான் விரும்புறேன். ரகசியமா நான் எதுக்கு லவ் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிடுறா கரெக்ட்டா. ஆனா வந்து அனிதா அந்த பிக்சர பார்த்து செம்மையா காண்டாயிட்டு, நம்ம அனிதா என்ன பண்றான்னா, ஹீரோயின் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறா? அந்த ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும். அப்படின்ற மாரி அனிதா கேட்க, இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின கூப்ட்டுருக்காப்ல. ஏன்னா, நம்ம செகண்ட் ஹீரோக்கும் ரொம்ப ஜெலஸா இருக்கும். நம்ம ஹீரோயின வேணும்ட்டேனே வந்து பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வேணாம் வேணான்னு சொல்ல, "அங்க நெறைய இன்வெஸ்டர் வந்திருக்காரு. நீ மீட் பண்ணணும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனா காமிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு, "இந்த மாரி வாங்கடா எல்லாரும் சரக்கடிக்க போலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்புறான். "நம்மலாம் வந்து இது மாரி பாய் ஃப்ரெண்ட் ஜாப் தான்டா போறோம். இதுவே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட யாராவது இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? காண்டா இருக்குமா? இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஃபோட்டோவ காமிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து இன்ஸ்டால ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற பிக்சர்ஸ புது இன்வெஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அத நம்ம ஹீரோ பார்த்து செம்மையா ஜெலஸ் ஆயி கத்திக்கிட்டு கிடக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா அந்த செகண்ட் ஹீரோ ஊத்தி குடுக்க, கொடுத்ததும் இல்லாம நானே உன்ன கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, நான் ஹீரோயின் செம்ம உஷாரு. இல்லப்பா நானே போய்க்கிறேன். உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் வர்ற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்தவுனே அவன் கோவமெல்லாம் படல. சாந்தமா தான் பேசுறான். "உன் ஒர்க்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சா? நீ வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா?" அப்படி இப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் "எல்லாமே ஓகேயா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே போறாங்களாம். திரும்ப வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கிஸ் மட்டும் குடுக்குறாங்க. ஏன்னா ஹீரோ இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தான் இல்லையா? அதனால நம்ம ஹீரோக்கே ஒரே ஷாக்கா இருக்கு.
அனிதா வந்து ஹீரோ வந்து ரொம்ப நாளா பார்த்துருக்க மாட்டா. அதனால ஹீரோ என்ன பண்றான்? எங்க இருக்கான்? அது போக வந்து ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்ல, இந்த பையன் பாருக்கு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லா சரக்கு ஊத்தி குடுத்துட்டு, அப்படியே பேச்சு குடுக்குறான். ஹீரோயினுக்கும், ஹீரோவுக்கும் என்ன பழக்கம்? எப்படி தெரியும்? அப்படின்ற மாரி கேட்க, அங்க இருக்க பிள்ளைகள்லாம் போதையில வந்து எல்லா விஷயத்தையும் உளர, இந்த அசிஸ்டன்ட் வந்து இப்பதான் நம்ம அனிதா கிட்ட சொல்றான். இவங்க 2 பேரும் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இந்த மீட்டிங் ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் எல்லாமே அவங்கள வந்து 2 பேரும் வந்து தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர். ஏன்னா வந்து அவங்க ஐலேண்ட்ல மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ்க்காக தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்ல எங்க அனிதாக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. நம்ம தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோமான்னு சொல்லிட்டு பேய் மாரி கத்த ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோவ ஆல்ரெடி வந்து எப்படியாவது நம்ம பார்க்கணும், அவங்க கூட வந்து பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கணும் இவ நினைச்சிருந்திருப்பா போல இருக்கு. இப்படி இவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய பாட்டி நைட் அர்த்தராத்திரில கால் பண்ணிட்டு, "இத மாரி வந்து நீ உடனே கிளம்பி கிராமத்துக்கு வாப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "இது மாரி நான் வில்லேஜ் போறேன்" அப்படின்ற மாரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம ஹீரோ வந்து மறுநாளே வந்து கிளம்பி போறான். போனா அம்மா கொஞ்சம் நல்லா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் "ஏன்பா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னம்மா பண்ணுன?" அப்படின்ற மாரி கேட்குறப்போ, நம்ம ஹீரோ வந்து அந்த கிளப்ல இருந்திருப்பான் இல்லையா? அவன் டான்ஸ் ஆடுனது, அவன் அங்க இருந்தது எல்லாத்துக்கான எவிடன்ஸ் வந்து ஃபுல்லா பரப்பி விட்டுட்டாங்க கிராமம் ஃபுல்லாவே. அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்கப்பா. எப்படிப்பா வெளிய தல காட்டுறதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்படியே தலையே சுத்தி போகுது. இதெல்லாம் அனிதா தான் பண்ணியிருப்பா போல இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றான், "அந்த பார்ல நான் வந்து ஜஸ்ட் வேல தாம்மா செஞ்சேன். மத்தபடி எனக்கு அங்க வந்து நான் எந்த விதமான தப்பான வேலையும் செய்யலம்மா நம்புங்கன்னு" சொல்ல, "நான் உன்ன நம்புறேன்டா. ஆனா இந்த ஊர்ல இனிமே நம்மளால இருக்க முடியாது. இடத்த வித்துட்டு நம்ம கிளம்பிருவோம்" அப்படின்ற மாரி அம்மா சொல்ல, இப்படி நம்ம ஹீரோ வந்து எந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ, இப்ப அந்த விஷயம் தெரிஞ்சத நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபைனலா ஒரு இடத்த வித்து கான்ட்ராக்ட் போட போறாங்க. அதுக்கான மீட்டிங்க்கு வர, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்திலாம் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இங்க ரகசியமா நம்மளோட அனிதாவும் இத கேட்குற மாரி இருக்கு. செகண்ட் ஹீரோ சொல்றான் இப்பதான், "இது மாரி முக்கியமான ஒரு இன்வெஸ்டர் வரப்போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதாவ உள்ள கூப்பிடுறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அனிதா வந்து நம்ம ஹீரோயின பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, அப்படியே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு, "ஒரு நிமிஷம் நான் உங்க கூட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவ கூட்டிட்டு போக, செகண்ட் ஹீரோட்ட கூட்டிட்டு போயிட்டு செம்ம திட்டு திட்டுறா. "இந்த ப்ராஜெக்ட்ல நீ அனிதாவ சேர்த்திருக்கன்னு எதுக்கு என்கிட்ட முன்னாடியே நீ இன்ஃபார்ம் பண்ணல? அது போக நான் பேசுற எல்லாத்தையுமே அவ கேட்டுட்டா. ஆல்ரெடி அவளேட்ட தான் எனக்கு பல ப்ராப்ளம்ஸ். இப்படி பண்ணியிருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட, "எம்மா ஒரு இன்வெஸ்டர் அப்படி பண்ண மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். ஹீரோயின் சத்தம் போடுறா, "இருந்தாலும் நீங்க ரொம்ப அநாகரிகமா நடந்துட்டீங்க. இப்படி ஒட்டு எல்லாம் கேட்டுருக்க வேணாம். நீங்க டைரக்ட்டா வந்து மீட்டிங் ஹாலுக்கே வந்திருக்கலாமேன்னு" சொல்ல, "உனக்கும் உன் ஆளுக்கும் ஆப்பு வைக்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு ஜாடமாடியா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "இது மாரி நீ எப்படிப்பா இருக்க? அனிதா உன் இடத்த வாங்கணும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கான்னு" சொல்ல, "எப்பா இங்க பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என் விஷயம் ஃபுல்லா தெரிய வந்துருச்சு. நல்ல வேளை எங்களோட பாட்டி என்ன அடிக்கிற அளவுக்கு போல" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு கேட்டுட்டு இருக்கா. "எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணன்னு" சொல்ல, "வேணா நீ என்ன லவ் பண்ணு. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் இடத்த எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிடுறா. அவளுக்கு கோவம் வந்துடுது. "பொறுக்கி மாரி நடந்துக்கிறாதடான்னு" சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணிய எடுத்து இவனோட முகத்திலே ஊத்திட்டு போயிடுறா. ஏன்னா அனிதா கூட இவன் சேர்ந்து நம்ம ஹீரோயின ஏமாத்தியிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, செம்ம காண்டா போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய ஊருக்கே போறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பேசி எப்படியாவது இடத்த விக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து 2 பேருமே அனிதா கிட்ட இடம் விக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளானு. அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி பணக்கார கிளையண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுல இந்த வயசான அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு, அவங்க ஒரு இன்வெஸ்டர் வந்து பிடிக்கிறாங்க. இது மாரி "நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பல இன்வெஸ்டர்ஸ வந்து இவங்க பிடிச்சிடுறாங்க. ஆமா. அனிதாவும் இந்த இடத்த வாங்க வந்திருப்பா. நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அனிதாவ பக்கம் வந்துட்டு, "இங்க பாரு இந்த இடத்த விக்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். உன்னால முடிஞ்சா இதுல இன்வெஸ்ட் பண்ணு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நீ உன் ப்ராஜெக்ட்ட நான் இன்வெஸ்ட் பண்றதா? உன் இடத்த வாங்காம நான் விடமாட்டேன்" அப்படின்னு இவ திமிரா பேசுறப்போ, இவகிட்ட ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்து இத பாருங்கன்னு சொல்ல, இவ போய் பார்க்குறா அந்த ப்ராஜெக்ட்ட. பெரிய பெரிய ஆளுங்கலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவ வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த ப்ராஜெக்ட் இவளுக்கு ரொம்ப ஏதோ ஹார்ட் டச்சிங்கா இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து, "உன்னை தனியா மீட் பண்ணி பேசணும். நீ மட்டும் வா" அப்படின்ற மாரி சொல்ல,
நம்ம ஹீரோவும் வரான். இப்போ நம்ம அனிதா கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், "இந்த மாரி நீ இன்வெஸ்ட் பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட்ட விட்டு டோட்டலா நான் விலகிர்லான்னு இருக்கேன். நீயும் அவளும் சந்தோஷமா இரு. இந்த ப்ராஜெக்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணா சுத்துறத என்னால பார்க்க முடியாதுப்பா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கு பிரேக்கப் கிஸ் மட்டும் கடைசியா குடு." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ லைட்டா கிஸ் பண்ண போக, இவ தட்டி விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிடுறா. இனிமே அவன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட்ல அப்படி என்ன இருந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் காட்டவே இல்ல இவைங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணுறான்னா, இவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஏதோ கல்யாணம் நடந்திருக்கும் போல இருக்குது, டிவோர்ஸ்க்கும் கொடுத்துட்டு இந்த பிள்ளை கிளம்பி போகுது, நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த அஃபேர் பொண்ணோட. ஹீரோயினோட அம்மா தான் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. இப்படி இவர் வீட்டுக்கு வரப்போ ஃபேக் ஸ்மைலை போட்டுட்டு இவர் ஒரு பக்கம் போக, ஹீரோயினோட அம்மா ரொம்ப சோகமாக இருக்க, இந்த பக்கம் பார் ஜோடிங்க 2 பேரும் ஒன்று சேர, இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் இல்லாமல் அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஹீரோயினை ஃபீல் பண்ணி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ப்ராஜெக்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, இப்படியே அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க ரிவீல் பண்ணுற டேவும் வருது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது ஓப்பன் செரிமனி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்படி நம்ம அனிதா என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிக்சர் அனுப்பி வைக்கிறா. என்னென்னா நம்ம முயல் நிலவில் இருக்கும் இல்லையா, அந்த பிக்சர் தான் நம்ம அனிதா வந்து ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. ஹீரோ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் விட்டு விலகிட்டா. இப்படி நம்ம ஹீரோயின் அந்த படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமா எங்கே முடியுது?